சுத்தமா இல்ல. அதனால வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். எனக்கு சுத்தம் பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து, "சுத்தம்லாம் பண்ண முடியாது. நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்கும்போது, அப்ப நீங்க வேலைய விட்டு நீங்க போங்க. நீங்க எதுக்கு இருக்கீங்க? ராஜினாமா பண்ணிட்டு போங்க." அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த கவுன்சிலர், அதாவது அவங்க பேர் வந்து கவிதா. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது." அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து அந்த இளைஞர் திருப்பியும் வந்து, "அப்ப நீங்க சொல்லக்கூடாதுன்னா, நீங்க இந்த வேலைய ராஜினாமா பண்ணிட்டு போங்க." அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாரு. இப்படியே வாக்குவாதம் முத்த முத்த என்ன ஆயிருக்குது அப்படின்னா, அந்த பக்கத்துல ஒரு லேடி ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. அவங்களும் வந்து இந்த பையன் பேசுறது கரெக்ட் தான் அப்படின்ற மாரி அவனுக்கு ஆதரவா பேசியிருக்கிறாங்க. ஆதரவா பேசும்போது, அந்த கவிதா அவங்களோட கவுன்சிலரோட ஆதரவாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "நீ என்ன எனக்கு ஓட்டு போட்டியா?" அப்படின்ற மாரி கேட்டிருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த பையன் வந்து திருப்பியும் வந்து கேட்கும்போது என்னன்னா, "நீங்க வந்து சுத்தம் பண்ணி குடுங்க." அப்படின்னு கேட்கும்போது, "உனக்கு அக்கறையா இருந்தா நீயே சுத்தம் பண்ணிக்கோ." அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வாக்குவாதம் கன்டினியூஸா போகும்போது என்ன ஆயிருக்குது அப்படின்னா, அந்த கவிதா அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து என்ன